நானும் வீட்டிலே கட்டி கொண்டிருக்கிறேன். அங்கே போகிறதுன்னு சொன்னாத்தான் மனிதர் அதுக்கேற்றா போல வலிக்கிடுவாரு. உங்களை எனக்கு இதையா வலிக்கிடுவோன்னு சொன்ன நான் பிள்ளையார். அப்பா வலிக்கிட்டுட்டியாலே எங்கே போகிறது நானும் அதுக்கேற்ற மாதிரி வலிக்கிடுறதுக்கு. அப்பா நீங்களும் வந்து 4-5 மாதமா போட்டுது. சரியான குளிரண்டு வெளியில் ஒரு இடம் உங்களை கூட்டி கொண்டு போயில்லை. இன்றைக்கு சோவையில் ஒரு பள்ளிக்கூட ப்ரோக்ராம் செய்யணுமா, அதுவும் ஃப்ரீ ப்ரோக்ராமாமாப்பா. அதை உங்களை கூட்டி கொண்டே காட்டுவோம்ண்டு பாருங்க. நல்லதடி மோன, நல்லது. நானும் வந்து இப்போ 4-5 மாதமாக போச்சுது. பின்ன நடவுங்கப்பா பிள்ளையார் பாருங்க. எவ்வளவு 4 அடி மோன, இந்த 4 சிவருக்கே இருக்கிறது. ஒரு அடி மோன எங்கே அடி ஜக்கெட்டு தேவையில்லை. அதே இருக்கா எடுத்துக்கொண்டு எத்தனை தூரம் சொன்னேன் நான், அதை போட்டுக்கொண்டு நில்லுங்கப்பாண்டு. போடாமல் வந்துட்டு பிறகு இழுத்து கொண்டிருப்பியல். அருகில இருப்பான் ஒதுக்கல. சரியான சார் கலட்டி போடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கியூபெக் கொடி ஏற்றியதை தொடங்கி தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்படும். அப்பா ஒழுங்குங்க பாப்பா, ஜக்கெட்டை போடுங்க. புள்ளியார் ஜக்கெட்டை போடுங்க. போ இப்பதானே அம்மா தொடங்குது, பார்த்துட்டு போவேமே. கண்டறியாத கதையை விட்டுட்டு பலிக்கிடுங்கன்னு சொல்றேன். ஜக்கெட்டை போடுங்கப்பா. அடி மோனே நடி பாதாகாளி படுகிறாய். அடி அக்கம் பக்கம் உள்ள சனங்கள் எல்லாம் எங்களை ஒரு மாதிரியிலோடி பாக்குதுகள். அடி உனக்கு இப்ப என்னடி நடந்தது? அடி பிள்ளைகள் விருப்பப்படுதுகள். அடி வந்துறாங்களோ ஒரு கொஞ்ச நேரம்னாலும் இருந்து பார்த்துட்டு போவோம். அடி மோன அப்பா இது ஒன்று ஊர் இல்ல, இது கனடா. சொல்லிப்பட்டேன் பலிக்கிடுங்க. நீங்க நடவுங்க கதையை விட்டுட்டு. அடி மோன இது கனடான்னு எனக்கும் தெரியும். அடி பிள்ளை இப்ப சரி, இப்ப உனக்கு நீ நல்லா தானே அடி மோன வந்தனே. இப்ப என்ன நடந்தது? இப்ப திடீரெண்டு என்னன்னு விஜயதட்சி மனுஷருக்கு விளங்கும். அப்பா பள்ளிக்கூட ப்ரோக்ராம் சொன்னவியல். ஓ அது சரி. பேக்ரவுண்ட பாத்தியல, இலங்கையின் பாதிப்படம் கண்ட உடனே எனக்கு பத்தி கொண்டு வந்தது. என்ன செய்யறோண்டோடு பொறுத்து கொண்டு இருந்தனா. இப்ப என்னென்றால் புலிக்கொடி ஏத்தினவான். புலிக்கொடி கண்டறியாத புலிக்கொடி வார பிசர கம்மான நாட்டவங்க பிள்ளையாலே நிக்கிறீங்களப்பா. ஏடி மோன என்ற ராஜாத்தி உன்னான உனக்கு உதோடி போன பிரச்சனை. அடா கடவுளே அப்பா ஏதோ என்னவோ இல்ல பயந்து போட்ட. என்னத்த சொல்லுறது அப்பா, நீங்க கடத்தி கொண்டு நிக்காதேங்க. அந்த இந்த கதை கதைச்சு பாருங்கப்பா. போவ விட்டுட்டு போடுவேனப்பா. இங்க வாடி பிள்ள அப்பா சொல்றேன் கோவிக்காதீங்கோ. அப்பா கேட்கிறேன் குறைக்க கூடாது பிள்ள. நீ அடி மோன ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வன்னிக்கு எனக்கு கொஞ்சம் போட்டோக்கள் அனுப்பினீங்களோ. அப்பா இப்ப உங்களை போட்டோ கதை கதைச்ச விட்டுட்டு வர சொன்னா போட்டோ கதை நிக்கிறியா? எடி மோன சொன்னா நம்ப மாட்டாய். இப்ப என் கண்ணுக்குள்ள படமா தெரியுது அடி மோன. அதுல ஒரு கையில நீயும் உண்ட மனுஷனும் உண்ட பிள்ளைகளும், ஆளுக்கு ஒரு கையில தமிழீழ தேசிய கொடியும் மற்ற கையில தமிழீழ வரைபடமும். அது போதாதண்டு எங்களோட தேசிய தலைவரின் போட்டோவை கழுத்துல கயிறு போட்டு கட்டி தூக்கி கொண்டு நின்று போட்டோ எடுத்து நீங்கள். உன்னான இந்த 3 வருஷத்துக்கு முள்ளிசாத்தான் மாறி போட்டியல் போல எனக்கு. அப்பா அதெல்லாம் அந்த காலம் அப்பா. ஏனப்பா பழங்கதைய கிண்டுறியல்? அந்த நேரம் எல்லாரும் அப்படித்தான் செய்யறவியல். உள்ளுச்சனங்களும் வெளிநாடுகள்லயோ இல்லாத ஊர்லயேண்டான்னு எல்லா ப்ரோக்ராமுக்கும் கொடியேற்றி தான் செய்யறவியல். இப்போ ஒரு தரம் அப்படி செய்யற இல்லை. இவியல மாதிரி 1-2 பேர் தான் இருக்கணும். இங்க புலிக்கொடி கண்டறியாத புலிக்கொடியை கட்டி பிடிச்சு கொண்டு உன்னான 3 வருஷத்துக்கு முந்தி உண்டி அடிச்சு கொண்டு தமிழீழ தேசிய கொடி கொண்டு தூக்கி பிடிச்ச நீங்கள். இப்ப இந்த 3 வருஷத்துக்குள்ள புலிக்கொடி கொண்டு என்னடி மோன எதிரி பயப்படுகிற மாதிரி பயந்து சாகறீர்கள். உன்னான இந்த கொடியை ஏத்துறதாலேயோ அல்லது வச்சிருக்கிறதாலேயோ இந்த கனடாவில கூட ஒரு சட்டத்துல ஒரு பிழையும் இல்லையாடி. நடி மோன பிள்ளை இது ஒன்று முண்டைக்கு நேற்று வந்த கொடி இல்ல. பாரம்பரியமா எங்கட பண்டைய அரசர் மாற்ற கொடி.
அதை திரும்ப இதை உருவாக்குறதுக்கு புள்ள 40,000க்கு மேற்பட்ட எங்கட மாவீர செல்வங்கள் தங்கட உயிரை கொடுத்து உருவாக்கின எங்கட தமிழ்ல தேசிய கொடி புள்ள அடி மோன நாங்கள் தமிழரா இருந்து கொண்டு உங்களால ஏன் எங்கட தேசிய கொடியை கண்டு பயப்பட வேணும் யோசிச்சு பாருங்க பாப்போம் அப்பா நீங்கள் வேற இல்லையே நான் பாரு சரியில்லை இப்படிப்பட்ட நீங்கள் உன்னானே நடிப்புள்ள உங்களோட பிள்ளையெல்லாம் தமிழ் படிக்க விடுவார் பேசாமல் வீட்டுல வச்சிருங்கோவன் புதுதான் நான் இப்ப வேலை பள்ளிக்கூடத்துக்கு விடுறேன் பள்ளிக்கூடம் மாத்தி போட்டனே அடி மோன அப்பா சொல்றேன் குறை நினைக்காத உண்மையில எங்கட வரவடம் இல்லாமல் நாங்கள் ஆரெண்டு தெரியாமல் அடி மோன நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு தமிழை படிப்பிச்சு அதுகள் நாளைக்கு தமிழ் படிச்சு என்ன தேடி மோன சாதிக்க போதுகள் அப்பா நீங்கள் கிரந்தம் கதைக்கிறதுக்கு நேரம் இல்லையப்பா வாங்கோ நான் கவிதா விட்ட உடனே உங்களை விட்டுட்டு போமடி போனேன் நான் அவள்கிட்ட 2வது மூட்டை இல்ல நீ கவிதாட்ட விட்டுட்டு போ கடை நீங்கள் போற வழிதான் போற வழிதான் விட்டுட்டு போறேன் இந்த வெளியே டிவி வேலை செய்யல மாறன் போராடி சரி சரிப்பா நான் வெயிட் பண்றேன் நாரதுலவா பவானி ஆமா என்ன என்ன வெள்ளனக்கா வந்திருக்கிறாய் நான் இதுல மோளுக்கு போக மாட்டேன் வந்தேன் என்ன அப்படி தண்ணி குடிக்கிறிய இல்லை நான் குடிச்சிட்டு வந்தேனியா குடிச்சிட்டு தான் வந்தேன் நான் வேண்டாம் அடித்தேன் நன்றி நான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு இதில் மோளுக்கு போக மாட்டேன் வந்தேன் நான் அதோட நேற்று பிள்ளைகளை ப்ரோக்ராம் தோங்கினோன்னு வந்துட்டேன் என்ன பிள்ளைகளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லையடி என்ன மொழு போறியோ இல்லை கொஞ்சத்தால இந்த காவியாஞ்சலி பார்த்து கொண்டு இருக்கிறேன் கொஞ்சத்தால ஓடி வரேன் நானும் போவோம் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போ இல்லையே ஏண்டி இந்த சீரியல் எல்லாம் பார்த்து மினக்கிறீங்க வீணா போறீங்க பிள்ளைகளை பிறகு கவனிக்க இயலாது பிள்ளைகளும் பழுதா போடுங்கள உனக்கு கூட பெரிய கவரி உன்னான விசர் தானடி பெரியக்காக எந்த நேரமும் பிள்ளைகள் கண்ணுக்குள்ளே இருக்கணும் எந்த பிள்ளைகள்னா இப்படி பிரச்சனையே இல்லையடி அதுகள் பள்ளிக்கூடத்தால் வந்த உடனே பெரியவள் கம்ப்யூட்டர் ரூமுக்கு போடுவாள் சின்னவள் ரெண்டு வந்து மற்ற டிவி பார்க்குங்கள் நான் அதுல இருந்து சீரியலை பார்ப்பேன் சில வழி அதுகளும் என்னோட சேர்ந்துருந்து நல்லா பார்க்குங்கள் அடி எனக்கு ஒரு கரைச்சலும் இல்லை சரி நான் போட்டு வரேன் நான் சாமான் பண்ணி கொண்டு பிள்ளைகளை போய் எடுக்கணும் கிளாஸில் அப்புறம் நில்லு பவாரி ஃபோன் அடிக்கிறது நில்லு ஒரு நிமிஷம் நில்லு வரேன் சரி சரி எடு ஹலோ ஏனப்பா நீங்க கேட்க இல்லையே நல்ல குடுவா கொடுத்துருக்கலாமே சரி நீ என்ன செய்யற கூட்டி கொண்டு வாங்கோ இல்லாம சரி அடி பவானி ஓய் என்னடி செய்கிற பால் விட்டு போ தமிழ் பள்ளிக்கூடம் இன்றைக்கு இல்லையாமடி பிள்ளைகள் வருகுதுலாம் இப்போ நான் என்னடி மோளுக்கு வர ஏன் நான் பள்ளிக்கூடம் இல்லைன்னா முன்னுக்கு அறியப்படுத்த இல்லையோ உங்களோட பள்ளிக்கூடத்துல ஏன்டா இப்படி இல்லை அது நேற்று போன் அடிச்சவையல்லடி நான் 2-3 மாதமே ஸ்கூல் காசும் கொடுக்கல புத்தக காசும் கொடுக்கல அப்ப அதுக்கு தான் அடிக்கிறாங்களாக்குமென்ட்டு நான் போன் எடுக்காம விட்டுட்டேன் அது புளியா போச்சுது அது சரி பிள்ளைகள்ட்ட கொப்பிகளை பார்க்குற மட்டும் கடிதம் எதுவும் ஆகப்படையிலையோ லெட்டரம் கொடுத்து விட்டுருப்பினவே கடிதமாவே கொடுத்து விட்டவையலாமன்ட்டு தான் சொல்லு நம்ம இவர் கேட்டு சண்டை பிடிச்சவரா அது என்ன பிரச்சனை என்றால் எங்கட பிள்ளைகள் புத்தக வேக வீட்டை கொண்டு வர இல்லை அதுகள் வேனுக்கு ராங்குக்கு போட்டுட்டு வந்துருங்கள் சில வேளை இவர் கிளீன் பண்ணிக்க எடுத்து கொண்டு ரெண்டா சரி மற்றபடி அதுக்கு கிடக்கும் அடுத்த கிழமை போய் தூக்கி கொண்டு போங்க திரும்ப வரைக்க அதுக்கு போட்டுட்டு வந்துருங்கள் அது நடுக அப்படித்தான் அடி இப்படி செய்யவே கூடாதடி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் படித்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் அப்படின்றது நல்லது சரி நான் போட்டு வரேன் எனக்கு நேரமாச்சு கூட்டத்தான் சரி போட்டு வரேன் பவானி நீ போறாய் முழுக்க நில்லு மெக்சி அடியில நில்லு நான் புள்ளியல் வந்தா அப்புறம் அப்படி இல்லாட்டி அதோட டிவியை பார்க்க சொல்லி போட்டு வாரேன் என்ன சரி 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 பாய் நில்ல மறந்துடாத விட்டுட்டு போடாத போச்சு அப்பா அந்த நேரம் பொடியெல்லாம் புரணி வச்சுக்கொண்டு அப்பா அந்த மேசையில தேத்தண்ணி வச்சுனா எடுத்து குடிச்சிட்டியாலே ஓ மடி குடிச்சிட்டு தான் நிக்கிறேன் சின்னக்கா விட்டா நின்றுட்டு அப்படியே என்னட்ட வந்துட்டீங்க பெரியக்கா விட்டா போக இல்ல பெரியக்காட்ட நல்ல பேச்சு வாங்க போறீங்க வாங்குங்க ஏடி மோனா அவள் மூத்தவள் அவளுக்கு சொன்னால் விளங்கும் தானே அடி உள்ள நான் இப்படித்தான் முதல்வள் மணியோட இருந்தேன் அவள் எங்கே அடி மோன விடிஞ்சால் பொழுதுபட மட்டும் இந்த டிவிக்கு முன்னால சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிறாள் பொடியலுக்கும் தமிழ் என்றால் ஒரு கொஞ்சமும் வராது
நானும் என்னுடைய எத்தனை நாளைக்கு மூட்டை பார்த்து கொண்டு இருக்கிறது. பின்னதான் ஒரு கால் உன்னிட்டே பருவம் வந்தேன் நான். கூட புராணத்தை விடுங்க. வந்தேங்க இந்த பிள்ளைகளை பற்றி ஏதாவது கேட்டீங்களே? போமடி உள்ள இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒழுங்கு இல்லையாக்கும் அதுகள். என்ற பிள்ளைகளப்பா சனி ஞாயிறண்டா சரியான பிஸி தெரியுமா? டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், கீபோர்ட் கிளாஸ் சொல்லி எல்லா கிளாஸுக்கும் போறவே. அம்மா அப்பா வந்து நிக்கிறார், போகாம நிப்பம் கட்டடிப்பம் சொல்லி பிளான் பண்ணினாவே நான் விட இல்லை. தமிழ் வகுப்பண்டாப்பா மறைச்சிருப்பேன். இதுகளுக்கு ஓடும் கோடி எடுத்து துரத்தி விட்டுட்டேன். என்னடி என்னடி என்ற கடை கூட்டி சொன்னே தமிழ் வகுப்பண்டா மறைச்சிருப்பியோ? உன்னானே என்னடி புள்ள நீங்கள் இந்த சங்கீதத்துக்கும் கீபோர்டுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை தமிழராயிருந்து கொண்டே நடி தமிழை உழவு தரக்குறவா இணைக்கிறீர்கள். ஐயோ அப்பா, எங்க 2 பிள்ளைகளுக்கும் அப்பா தமிழுக்கு மாதமாக $25 தான். அதுல நான் 2 கிழமை போகாம விட்டனோ அந்த மாத காசு கொடுக்க மாட்டேன். நீ கட்டிக்காரியோ? ஆனா டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸுக்கு அப்படி இல்லையாப்பா. போனோ போக இல்லையோ, பிள்ளைகளை அனுப்பினோமோ அனுப்ப இல்லையோ $50 கொடுத்தே ஆகணும். அதால நான் சரியான கவனம். அதுல என்ன அது சரி புள்ள. பிறகு நடி சும்மா வீட்டுல வச்சிருக்கலாம் தான் நடி. நடி சும்மா நம்மளுக்கு விடுவான் பொடியல. நீங்க சொல்றது சரிதானப்பா. இதுகள் தமிழை படிச்ச என்னத்தை தான் கிழிக்க போகுதுகள். அப்படியே இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதலப்பா 2009 வரைக்கும் தமிழ்களும் கிடைக்க போகுதுண்டு. நாங்க தமிழை படிச்சு வெண்ணிக்கு போனாத்த தமிழை கதைச்சாத்தானே இப்ப எங்களுக்கு மரியாதை என்று விட்டோம். இப்ப என்னத்துக்கடி தமிழை படிக்கிறீர்கள்? வீட்டை நில்லும் கோடியண்டா இதுகள் கேட்டாத்தானே விழுந்தடிச்சு கொண்டு போகுது. உன்னானா அப்ப உங்களோட புள்ளிகள் தமிழை படிச்சா ஒரு நாளைக்கு அறிவாளிகளா வந்து ஒரு தமிழனா சாதிக்கணும்ன்ற நோக்கம் கொஞ்சமும் இல்லை. அடி மோன நீங்கள் அடி வெள்ளக்காரர் போல வாழ நினைக்கிறீர்கள். பிறகே நடி எங்கட பாரம்பரிய கலைகள் இந்த பரதநாட்டியம், சங்கீதம் அதுகளுக்கு விடுவான். பேசாம கொக்கிக்கு விட்டுட்டு விடலாம் தானே அடி போனேன். அப்பா உங்களுக்கு கனடா சிச்சுவேஷன் தெரியாதப்பா. இங்க டான்ஸ பழகினாத்தான் மேடை ஏறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதோட இங்க சாமத்திய வீடுகளை பார்த்திருப்பீர்கள் தானே? எவ்வளவு சிலவழிச்சு எவ்வளவு கிராண்டா செய்யணும். அதே மாதிரி நாங்களும் சிலவழிச்சு அரங்கேற்றத்தை செய்தாத்தான் நாங்க ஒரு 5-6 இடத்துக்கு இப்படி தேவையெல்லாம் வந்திருக்கணும். அப்படி போக கதைப்பினம் இன்னாற்றமளுக்கு அரங்கேற்றம் செய்தவே, இன்னாற்றமளுக்கு அரங்கேற்றம் செய்தவே சொல்லி எங்களை பற்றி பெருமையா கதைப்பினம். அப்பா எங்களுக்கு அப்பதானே மரியாதை. இந்த நானும் என்ற மூத்தவளுக்கு கல்யாணத்துக்கு முதல் அரங்கேற்றத்தை செய்து போடுவோம்டா. இந்த டான்ஸ் டீச்சர் இருக்கிறாளோ 5 வருஷமா இழுத்து கொண்டே போறான். உன்னானே ஒரு கலையை சொல்லி தாரதுகள் உண்ட பிள்ளைக்கு லேடி அது உனக்கு ஒரு குரு மாதிரி அடி போன. ஒரு நாளும் அதுகளை இப்படி குறை சொல்லக்கூடாது. பிள்ளை குறை சொன்னா உண்ட பிள்ளைகளும் படிக்காதுகள். இப்ப எந்த பிள்ளைகள குறை என்று சொல்றீங்களோ மோன அதுகள் வடிவா படிச்சு அரங்கேற்றம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தா முடிவிடம் தானே அடி உள்ள. சும்மா போங்கப்பா. இவே நான் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள விட்டு அரங்கேற்றத்தை செய்திருந்தா அவன் 2-3 வீடாண்டு வாங்கி விட்டுருக்கினான். அவன் நம்மளுக்கு யார் கட்டுறதாம்? ஏடி மோன உன்னான 6வது ஒரு சிலர் உங்களுக்கு இப்படி நடக்கணுமோ தெரியாது. ஆனா உண்மையா கலையா மதிச்சு படிப்பிக்கிறவ ஒரு நாளும் அப்படி செய்யா நம்முடைய புள்ள. அதோட இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது அடி மோன. என்னப்பா எடியே அதுகள் என்னென்ற அடிப்புள்ள ஒரு நீ யோசிச்சு பாருவா. ஒரு தமிழ் தெரிஞ்சா தானே அடிப்புள்ள அதுகளுக்கு முகத்துல பாவம் பெறும். பிரெஞ்சுக்காரருக்கு பரதநாட்டியம் பழக்கிறதுன்றது உண்மையில சரியான கஷ்டம் தான் அடி போன. ஐயோ அப்பா போன கிழமை நேற்று என் சின்னவளை ஓடி அந்த சொல்றாள் ஒரு வகுப்பால, அம்மா நீங்க கொடுக்குற காசு வீணுன்ட்டு. என்ன புள்ள நடந்துட்டு கேட்டா டான்ஸ் டீச்சர் இதை செய்து பாருங்கன்னு சொல்லி போட்டு மாறி ஒரே போன்ல தான் நின்றுவாம். கிளாஸ் முடிஞ்சுதான் தாங்க வீட்டை வந்துட்டு நம்ம இந்த வளர்ந்து அட்டங்கேற்றத்தை செய்து முடிச்சுட்டேன். இந்த டான்ஸே பாட்டி போடணும். எனக்கு அட்டங்கேற்றம் தான் முக்கியம்.